ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் எந்த லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னும் 3 மினிட்ஸில் ஜாவானா என்ன, ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க, ஜாவா லேர்ன் பண்ணால் என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங்னா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தா, ஒரு செஃப்புக்கு ரெசிபி கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டருக்கு கோடு கொடுக்குறோம். அந்த கோட் ஃபாலோ பண்ணி கம்ப்யூட்டர் நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுதான் ப்ரோக்ராமிங்கிறது. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜாவான்னு பார்க்கலாம். ஜாவானா என்ன? இப்போது ஜாவா பற்றி பார்க்கலாம். ஜாவாங்கிறது ஒரு ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஜாவா யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், பேங்கிங் சாஃப்ட்வேர், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஜாவா பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். அதனால தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெஷர்ஸும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வாங்க ஜாவாவோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஜாவாவோட ஜேர்னி பார்த்திங்கன்னா 1991 ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலி இந்த லாங்குவேஜுக்கு ஓக்குன்னு பேர் வைக்கிறாங்க. லேட்டர் 1995 ஜாவான்னு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் காஸ்லிங். அவரை ஃபாதர் ஆஃப் ஜாவான்னு கூப்பிடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஜாவா வேர்ல்டில் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒன்று. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நான் ஏன் ஜாவா கற்றுக்கணும், பைத்தான் வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கலாம்னுட்டு. பட் இதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். இது இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா, ஜாவா ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, இது செக்யூர். அதனால் பேங்க்ஸ், ஃபினான்ஸ், கம்பெனிஸ் எல்லாமே ஜாவா தான் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, இது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அதாவது ஒரு வாட்டி கோடு எழுதிட்டு அதை எந்த சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ணலாம். லைக் விண்டோஸ், மேக், லினக்ஸ், அது மாதிரி எந்த சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ணலாம். அதனால் ஜாவா ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் அண்ட் ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் சப்போர்ட்டோடு இருக்குது. ஜாவா யூஸ் பண்ணுறது எங்கே தெரியுமா? ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், பேங்கிங் சாஃப்ட்வேர், வெப் அப்ளிகேஷன்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், என்டர்பிரைஸ் கம்பெனிஸ், இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜாவா யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு டிமாண்ட் எப்போவுமே இருக்கும். ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவானா என்ன, ஹிஸ்ட்ரி, ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன் பற்றி பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, விஎஸ் கோட் செட்டப் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. See you in next Java Master Series video. Happy coding!